என்னவா போற? இன்ஜினியரா மயிராவ. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிசைன்ஸ் தமிழ். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேனலோட வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆட்டோகேட் சாஃப்ட்வேரு, உங்களுக்கு வேறு எதுவும் சாஃப்ட்வேர் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோவும் அதில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயே நம்ம வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் எங்கே கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சர்ஃபேஸில் என்னென்ன டூல்ஸ்லாம் நமக்கு இருக்குது, சர்ஃபேஸில் நம்ம எதை மேஜராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சாலிடில் இன்னும் பேலன்ஸில் ஒரு 3 டூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸில் என்ன இருக்குது, அதில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ சாலிடில் நமக்கு இந்த இடத்துல சாலிட் எடிட்டிங் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சாலிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சாலிடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாலிட் எடிட்டிங் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பில் இங்கே மேலே இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபில்லட் எட்ஜ் அண்டு சாம்ஃபர் எட்ஜ் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபில்லட் எட்ஜ் அப்படின்னா என்ன? நமக்கு 2Dயில் நார்மலாக எப்படி ஃபில்லட் பண்ணுவோம்? அதாவது நமக்கு ஷார்ப்பனாக இருக்க ஒரு எட்ஜை வந்து நமக்கு ஒரு கர்வி எட்ஜாக நம்ம வந்து மாற்றுவோம் இல்லையா? அதாவது அந்த இடத்த வந்து ஒரு ரேடியஸில் கர்வ் எட்ஜாக நம்ம வந்து மாற்றுவோம். ஸோ அதுதான் ஃபில்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து சாம்ஃபர் அப்படின்னு என்னது? அதை வந்து டேப்பர் எட்ஜாக மாற்றுவோம். அதுதான் வந்து சாம்ஃபர். ஸோ அந்த இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி மாற்றுறது தான் சாம்ஃபர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபில்லட் அப்படின்னா வந்து ஒரு கர்வி எட்ஜாக மாற்றுறது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்லட் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ இந்த ஃபில்லட் எட்ஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இதில் இருக்கணும். ஓகேவா? ஒரு ரெஃபரன்ஸுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேடியஸில் நமக்கு ஃபில்லட்டை வர வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த எட்ஜையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த கமெண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த எட்ஜை நமக்கு தேவைப்படுதோ ஃபில்லட் பண்ணணுமோ அந்த எட்ஜை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐக்கான், அதாவது நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்ஸில் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரேடியஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுதா? நமக்கு ரேடியஸ் வந்து விழுந்துருது. ஆனால் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன ஆகலை? நமக்கு நார்மல் ஆப்ஜெக்டாக மாறலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரெஸ் என்டர் டு அக்செப்ட் தி ஃபில்லட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம இப்போ கொடுத்த வேல்யூவில் இருக்க ஃபில்லட்டை வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நமக்கு கேட்கும். ஸோ நம்ம வந்து என்டர் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபில்லட் நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நமக்கு ஃபில்லட் வந்து விழுந்துடும். ஓகேவா? ஸோ நான் அகைன் இந்த டூல் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபில்லட் எட்ஜ் செலக்ட் பண்ண போகிறோம். அந்த எட்ஜஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர்னு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேடியஸை கிளிக் பண்ணி அதோட ரேடியஸை நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 300 அப்படின்னு ரேடியஸ் கொடுக்குறேன். ரேடியஸ் கொடுத்து ஒரு என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ப்ரிவியூ மாதிரி ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, அதாவது அகைன் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்லட் விழுந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து எட்ஜ் ஃபில்லட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சாம்ஃபர் எட்ஜ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த சாம்ஃபர் எட்ஜ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஃபில்லட் மாதிரியே நமக்கு யூஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு டேப்பர் சர்ஃபேஸை கிரியேட் பண்ணக்கூடியதான் இந்த சாம்ஃபர் எட்ஜ். ஸோ சாம்ஃபர் எட்ஜ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஆஸ் நான் அதே மாதிரியே என்ன பண்ணுறேன், எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணியோன்னே இங்கே ரேடியஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஸ்டன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஆஸ் நம்ம அதில் என்ன பண்ணோம், ரேடியஸ் கொடுத்தோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். அதாவது நமக்கு கிராஸில் நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? அதே மாதிரியே அதில் 2 டைரக்ஷனில் நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து அதே மாதிரியே 300 அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கிட்டு ஒரு 300, அதாவது 2 300 கொடுக்குறோம். ஓகேவா? 300ன்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன், 2வது சர்ஃபேஸுக்கு 300ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ரிவியூ மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சாம்ஃபர் வந்து ஃபில் ஆகிரும். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு கட் ஆகும் சாம்ஃபர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சாம்ஃபர் எட்ஜ் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா இந்த
ஸோ ஷெல் அப்படின்றது நமக்கு 3Dலயும் பயன்படும். அடுத்து நம்ம 3D சாஃப்ட்வேர்ஸ் வேற நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதாவது ஆட்டோகேடுக்கு அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதுலயும் இந்த ஷெல் அப்படின்றது நமக்கு பயன்படும். ஸோ ஷெல் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இந்த மாரி ஒரு சாலிட் சர்ஃபேஸ், அதாவது சாலிட் ஆப்ஜெக்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளர இப்ப நான் மேல வந்து கர்சர்ல காமிக்கிறேன் பார்த்தீங்களா? மேல இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாரி கிரியேட் ஆனா எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ஒரு அட்டை டப்பாவ வந்து மடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? உள்ள நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஆனா வெளியில சர்ஃபேஸா மூடி இருக்கும். ஒரு திக்னஸ்ல. ஓகேவா? அது போலவே நமக்கு இந்த ஷெல் வந்து கிரியேட் ஆகும். ஷெல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்ப நல்லா புரியும். ஸோ ஷெல் அப்படின்றத செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எத நம்ம ஷெல் பண்ண போறோமோ அந்த 3D ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபேஸ நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப அட்டை பாக்ஸ்ல, அதாவது நமக்கு வந்து இந்த பாக்ஸ்லாம் குடுத்துருப்பாங்கல்ல. இந்த டெலிவரி பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். உள்ளார இந்த மாரி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? சுத்தி கவர் பண்ணியிருக்கும் இல்லையா? அது மாரி நமக்கு மேல உள்ள ஸ்பேஸ், அதாவது மேல உள்ள அந்த கேப் தான் நமக்கு என்ன ஆகுது? ரிமூவ் பண்ண போற ஃபேஸ் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிமூவ் ஃபேஸ வந்து செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் பிரஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு என்டர் பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு சைடுல இருக்கக்கூடிய இந்த திக்னஸோட அளவு கேட்கும். ஓகேவா? ஸோ எவ்வளவுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து நீங்க ஆஃப்செட் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து நான் குடுக்குறேன். இப்போ வந்து நான் ஒரு 50 அப்படின்னு குடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப எஸ்கேப் கமாண்ட் குடுத்து பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கமாண்ட விட்டு வெளில வந்துட்டு, இப்ப இத நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு திக்னஸ் வந்து ஃபில் ஆகி, இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த திக்னஸ் 50 அப்படின்றதுல இங்க 15ன்ற திக்னஸ் நமக்கு இருக்கும். அதே போலவே என்னது? நமக்கு இந்த பாட்டம்ல இருக்கு பார்த்தீங்களா ஒரு சர்ஃபேஸு, இதோட திக்னஸுமே என்ன இருக்கும்? நம்ம குடுத்த இங்க மேல குடுத்தோம்ல 15 அதே திக்னஸ் தான் நமக்கு 4 சைடுமே ஃபில் ஆகியிருக்கும். ஸோ இந்த ரிமூவ் சர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு 4 சைடுமே என்ன ஆகும்? நம்ம குடுத்த திக்னஸ் தான் நமக்கு அப்ளை ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷெல் அப்படின்றதோட டெஃபனிஷன். ஓகே. நான் அகைன் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே. ஸோ ஷெல் அப்படின்றத செலக்ட் பண்றேன். எந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம ஷெல் பண்ண போறோமோ, அந்த ஆப்ஜெக்ட்ட ஒரு கிளிக் பண்ணிட்டு, ஒரு என்டர். ஒரு என்டர் குடுக்கக்கூடாது. ஒரு என்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் சர்ஃபேஸ குடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றோம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? ஒரு ரிமூவ் சர்ஃபேஸ கிரியேட் பண்றோம். இப்ப நான் ரிமூவ் சர்ஃபேஸ் இதையும் குடுக்கலாம். இல்லன்னா இதையும் குடுக்கலாம். எது நமக்கு ரிமூவ் ஆகணுமோ அந்த சர்ஃபேஸ குடுத்துட்டு, ஒரு என்டர் பிரஸ் பண்ணோம்னா, அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும். ஓகேவா? அதாவது அந்த திக்னஸோட டிஸ்டன்ஸ். அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு கேட்கும். ஸோ அத நம்ம என்ன பண்றோம்? திக்னஸ குடுக்குறோம். நான் இப்ப வந்து ஒரு 200 அப்படின்னு குடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். 200ன்னு குடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி திக்னஸ்ல எனக்கு என்ன ஆகும்? ஒரு கேப் சர்ஃபேஸ், அதாவது ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஷெல் அப்படின்றதோட யூசேஜ். ஓகேவா? ஸோ இத நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த கமாண்ட் புரியல, இந்த 3 கமாண்ட் நடத்தியிருக்கோம் இல்லையா? அந்த 3 கமாண்ட் புரியல அப்படின்னா, மறுபடியும் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து, அத நல்லா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? நெட்வொர்க் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நெட்வொர்க்கு, அப்புறம் வந்து லாஃப்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாரி ஸ்வீப்பு, அப்புறம் பிளானர், அப்புறம் எக்ஸ்ட்ரூடு, அப்புறம் ரிவால்வ். ஓகேவா? இதுல நம்ம ஆல்ரெடியே நம்ம வந்து ஒரு 4, 5 கமாண்ட் நம்ம வந்து இதுல ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். என்னென்ன கமாண்ட் பார்ப்போமா? இதுல பார்த்தீங்கன்னா, லாஃப்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்னாலுமே என்னன்னு பார்த்துருக்கோம். ரிவால்வ் அப்படின்னாலும் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்வீப் அப்படின்னாலும் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற டேப் என்ன டேபு? சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு டேபு. இதுக்கு முன்னாடி இந்த டூல் எல்லாமே நம்ம எதுல பார்த்தோம்? சாலிட் அப்படின்றதுல பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த சாலிட்ல நமக்கு எப்படி வந்துச்சு? அதாவது ஒரு கேப்பே இல்லாம நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஃபுல்லா ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்துச்சு இல்லையா? அதாவது ஃபுல்லா ஃபில் ஆகி ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டா வந்துச்சு. இப்ப சேம் அஸ் அதே தான் நமக்கு என்னது? சர்ஃபேஸ்லயும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ லாஃப்ட்னா நீங்க அதுல எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாரி தான். ஸ்வீப்பும் நீங்க அதுல எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாரி தான். சேம் அஸ் எக்ஸ்ட்ரூட் அண்ட் ரிவால்வ் கூட அப்படிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல இப்ப இது நமக்கு சாலிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு சாலிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இத வந்து நம்ம செக்ஷன் அப்படின்றது ஒரு டூல் மூலியமா நம்ம செக்ஷன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்னா என்ன? ஸோ செக்ஷன் வந்து எதுக்கு பண்ணுவோம்? இந்த செக்ஷன்னா வந்து எப்படி இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்ட்ட வந்து நம்ம ஒரு ஒரு தேவையான டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் நம்ம கட் பண்ணி அத விசிபிள் பண்ணி காட்டுறது. அதாவது கட் பண்ணி நம்ம ஷோ பண்ணிக்கிறது தான் இந்த செக்ஷன் அப்படின்றதோட மீனிங்.
ஓகேவா? இப்ப ஒரு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அது உள்ளார எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து தெரியணும் இல்லையா? இப்போ ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட பிளான் மட்டும் நமக்கு இருக்கு. அதாவது 3Dல இருக்கு. ஒரு பிளான் மட்டும் வீடு இருக்கு. ஓகேவா? அது உள்ளார எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெளில இருந்தே நம்ம பார்க்கணும். நம்ம அந்த மாரி இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, வெளில இருந்தே இது சாலிட் ஆப்ஜெக்ட்ன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது மாரி இது உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, அந்த மாரி நேரத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து செக்ஷன் அப்படின்றது வந்து பண்ணுவோம். ஓகேவா? இந்த செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்ப இந்த ஒரு ஸ்கொயர் மாரி இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ட இதுலருந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ, அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத செக்ஷன் பண்ணி நம்ம விசிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஜெக்ட்ட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் எக்ஸ் சென்டர் அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, இது எனக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள வந்து ஒரு சர்ஃபேஸா தான் இருக்கும் தவிர, நமக்கு இது சாலிடா இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்ப இது உள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப செக்ஷன வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ செக்ஷனுக்காகவே தனியா ஒரு டேப் குடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, செக்ஷன் பிளேன் அப்படின்னு நமக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம செக்ஷன் பண்ணி பார்க்குறது. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்ப வந்து நமக்கு ஃபுல்லா ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கு. அத வந்து இந்த மாரி ஒரு பிளேன் மாரி கிரியேட் ஆகுது. அந்த பிளேன் என்ன ஆகுது? பாதியா கட் பண்ணுது. அப்ப கட் பண்ணும்போது நமக்கு உள்ளற எப்படி இருக்கு அப்படின்றது. அதாவது உள்ளார வந்து ஹாலோவா இருக்கு பார்த்தீங்களா? ஹாலோ அப்படின்னா, உள்ள ஒரு ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கக்கூடியது ஹாலோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஹாலோவா நமக்கு வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி ஷோ ஆகுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் இந்த செக்ஷன் பிளேன் அப்படின்ற ஒரு கமாண்ட். ஓகேவா? ஸோ செக்ஷன் பிளேன செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபேஸ நீங்க வந்து செக்ஷன் பண்ண போறீங்களோ, அத நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப நான் வந்து சாலிட்ல போய்க்கிறேன். ஸோ சாலிடுக்குள்ளற இந்த செக்ஷன் பிளேன் இருக்கா? ஸோ இத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, நமக்கு எதுலருந்து கட் பண்ணணுமோ, அதுலருந்து ஒரு லைன் மாரி டிரா பண்ண வேண்டியது தான். ஸோ நான் இங்க ஆரம்பிச்சு நான் என்ன பண்றேன், இந்த எண்டுக்கு நான் ஒரு லைன் டிரா பண்றேன். ஸோ டிரா பண்ணினேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி என்ன ஆகுது, ஒரு பிளேன் மாரி கட் ஆகி ஒரு ஒரு விசிபிள் கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி கட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி கிடைக்கும். ஓகேவா? இத வந்து நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த லைவ் செக்ஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல, இத நீங்க ஆஃப் பண்ணிட்டு, நீங்க இந்த இடத்துல நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணி, எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு இந்த பிளேன மூவ் பண்ணிக்கலாம். பிளேன மூவ் பண்ண பிறகு, உங்களுக்கு அத செக்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, அந்த செக்ஷன் அப்படின்ற லைவ் செக்ஷன் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல செக்ஷன் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த செக்ஷன வந்து நம்ம பயன்படுத்தணும். இது உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா, அந்த செக்ஷன செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நார்மலான ஆப்ஜெக்ட் உங்களுக்கு மறுபடியும் வந்துரும். ஓகேவா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எடுக்கிற வீடியோலாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு வந்து புரியுதா? புரியலையா? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க தெரிவிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனல்ல. ஸோ டிசைன் கோர்ஸ் யாரெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே நீங்க நம்ம கோர்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தயாளன். தேங்க் யூ. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win.